நான் தான் கேக்குறேன்ல, காரணத்தை சொல்லு. நான் என்ன காரணம் சொல்றது? சரவணனுக்கு ஏன் நாம இங்க வந்திருக்கிறது தெரியக்கூடாது? என்னன்னு சின்னதா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பெரியத்தானுக்கு தெரிஞ்சா அடுத்த செகண்டே நேரா ரூமுக்கு போய் நாம இங்க வந்திருக்கிறத ரம்யா கிட்ட சொல்லிடுவாரு. ஏற்கனவே இந்த ஹனிமூனை கெடுக்கிறதுக்காக தான் ரம்யா பெரியத்தானை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. நாம இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா ஹனிமூனை கெடுக்கிறதுக்கு நாமளே அவளுக்கு ஐடியா கொடுத்த மாதிரி ஆயிடும். அப்புறம் பெரியத்தானோட கோவம் நம்ம பக்கம் திரும்பிடும். நீங்க 2 பேரும் ஏன் இங்க வந்தீங்க? என் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்க வந்தீங்களா? என் ஹனிமூனை நல்லபடியா நடக்க விடாம பண்றதுக்காக இங்க வந்தீங்களான்னு கேட்டு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாரு. சோம்பேறி கழுதைக்கு சறுக்குனதுதான் சாக்குன்ற மாதிரி இதுதான் சான்ஸ்னு ரம்யா ஹனிமூன் ட்ரிப்பை ஒரேடியா கேன்சல் பண்ணிட்டு பெரியத்தானை இழுத்துக்கிட்டு ஊரு பக்கம் கிளம்பிடுவா. பெரியத்தான் ஆசையும் நிறைவேறாது, நம்மளோட பிளானும் சுத்தமா சொதப்பல் ஆயிடும். என்னங்க சின்னதா அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல கரெக்டா தான் சொன்னேன். அப்புறம் எதுக்கு அப்படி பாக்குறீங்க? அது உன்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்து நான் அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டேன். அதான். இந்த பூவோட சேர்ந்து நாரும் மணக்குங்கிற மாதிரி நீயும் என் கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரில்லியன்ட் ஆயிட்ட போல இருக்கு. சின்னதா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. சரி, இங்க வேண்டாம். அப்ப எங்கன்னு நீயே சொல்லு, அங்கேயே வச்சுக்கலாம். ஒன்னும் வேணாம். வேண்டாமா? இந்த இடமே ஓகே தான். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போயிடல. ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்ல, அப்படியே நமக்கும் இங்கே கனவு நனவான மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. இதுல என்ன இருக்கு? என்ன பிச்சிருவேன். சரி, அப்படின்னா என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு. வேற எங்க போலாமா? போங்க. வெளிய அவுட்டிங் ஏதாவது இரு. நான் சொல்றேன் கேளு. போங்கன்றல. போங்க. ஓஹோ, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. 2 பேரும் பக்கா பிளானோட தான் வந்திருக்கீங்களா? நல்ல வேளை நீங்க 2 பேரும் வந்ததுமே ஏன் கண்ணுல சிக்குனீங்க. இல்லனா என்ன ஆயிருக்கும்? உங்களை இங்க இருந்து எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு தெரியும். திட்டம் போடுறீங்களா? திட்டம்? உங்களோட திட்டத்தை வச்சே உங்களை இந்த ஏற்காட்டுல இருந்து ஓட ஓட விரட்டல. என் பேரு ரம்யா இல்ல. நீங்க வாங்க சார். ஸ்பெஷல் காட்டேஜ் தானே அவைலபிளா இருக்கு சார். ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. வாங்கல வாங்க. நீங்க என்ன ரெசார்ட் நடத்துறீங்களா இல்ல வேற ஏதாவது நடத்துறீங்களா? ஏன் என்னாச்சு சார்? இவ்வளோ காஸ்ட்லியான ரெசார்ட்ல இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். இப்படியா நடத்துவீங்க ரெசார்ட்டை? என்னாச்சு சார்? எனி கம்ப்ளைண்ட்? பணம் கட்டிட்டா யாருக்கு வேணா ரூமை கொடுத்துருவீங்களா? யாரு என்ன எப்படிப்பட்டவங்க ஆளுங்களோட கேரக்டர் தகுதி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா சார் நீங்க? அப்படியெல்லாம் இல்லை சார். யார் என்னன்னு பார்த்து ஜெனுவினான பர்சனுக்கு தான் நாங்கள் ரூமை அலாட் பண்ணுவோம் சார். அப்படி இருந்தோம் ஏன் இப்படிலாம் நடக்குது? இங்க தங்கி இருக்கிறவங்க யாருக்கும் கொஞ்சம் கூட பிரைவசியே இல்லை சார். ப்ளீஸ் சார், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க சார். தெளிவா சொன்னீங்கன்னா தானே தெரியும். அத சொல்றதுக்கு எனக்கே நாக்கு கூசுதுங்க. யாரோ ஒரு ஹஸ்பண்ட் இங்க வாங்க, ஒரு கப்புல ஒரு லேடி வெளியில இருந்து எட்டி பாக்குறாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கேவலமா இருக்குங்க. சார், நம்ம கெஸ்ட் யாரும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க சார். நான் என் கண்ணால பாத்துட்டு வரேன், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? சார், நீங்க எந்த ரூம்னு சொல்லுங்க சார். சொல்றது என்ன, என் கூடயே வாங்க, நேர்லயே காட்டுறேன். ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? நம்ம ஒட்டு கேட்டுட்டு இருந்ததை இவங்க 2 பேரும் பாத்துட்டாங்க போல. சொல்லுங்க மேனேஜர் சார். என்ன சார், மேடம் கேக்குறாங்கல்ல, அவங்களோட சீப் பிஹேவியரை பத்தி நீங்களே சொல்லிருங்க சார். ஹலோ மிஸ்டர், நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. நானும் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையே சார். கேளுங்க சார். அங்க என்ன மேடம் பண்ணிட்டு இருந்தீங்க? அடுத்து உங்களோட பர்சனல் விஷயத்த திருட்டுத்தனமா எட்டி எட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இல்ல வேவ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படித்தானே மேடம்? எக்ஸ்கியூஸ் மீ மேனேஜர், நான் ஒன்னும் வேவும் பார்க்கல வேடிக்கையும் பார்க்கல. மேடம், உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. ஹைலி ரெப்யூட்டட் ரெசார்ட் இது. இங்க ரூம் புக் பண்ணிட்டு இப்படி பிஹேவ் பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது மேடம். நாக்க புடுங்குற மாதிரி நல்லா கேளுங்க சார். மேனேஜர், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஞாபகம் இருக்கா? ஹலோ மேடம்,
சும்மா அந்த உருட்டல் மிரட்டல்லாம் வச்சுக்காதீங்க. கவர்மெண்ட் ஆபீசர்னா என்ன 2 கொம்பா இருக்கு. ஆனா மத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாம அவங்க ரூமை வாட்ச் பண்றது, கேவலமா எட்டி பார்க்கறது, இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? நான் வேணா அந்த ரூம்ல இருக்கிறவங்கள இப்ப கூப்பிடுறேன். தப்பா இல்லையான்னு நீங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்ன சொல்றீங்க? ஏய் இரு, இப்ப என்ன பண்ணணுங்கிற? ஜி கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி. மேடம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னொரு முறை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தா உங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். பாத்துக்கங்க. செம்ம ஷாக்கு. மேனேஜர் சார், கன்னை வச்சு நெத்தியில சுடுற மாதிரி பக்காவா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார். ஒன் செகண்ட் மேடம். ஏதோ சிட்டி கமிஷனர்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லாம அடுத்தவங்க ரூமை எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை அப்படி இப்படின்னு ஏதோ பெரிய லிஸ்டா சொல்லுவாங்களே, அதுல ஒண்ணு கூட கிடையவே கிடையாதா? ஏய், இப்போ நீ பண்ணதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ண முடியும்? உங்களால என்னதான் பண்ண முடியும்? உன்ன மாதிரி கீழ்த்தனமான கேவலமான ஆள்கிட்ட நான் பேசுறதே என்னோட தகுதி குறைச்சல் தான். என்ன மேடம்? ஆமா, உன் புடவை முந்தானே பிடிச்சிட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே, இந்த புருஷங்கிற பேர்ல, எங்க அவன்? அவன் யார் ரூமையாவது எட்டி பார்த்துட்டு இருக்கானா? ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சும்மா இந்த பீட்ரு விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இதுக்கப்புறம் நீங்க யாருக்கிட்டையாவது கமிஷனர்னு சொல்லிட்டு இருக்கிறது என் காதுல விழுந்துச்சு, அவ்வளவுதான். முதல்ல நீ ஒரு ஹியூமன் பீயிங்கா நடந்துக்க பாரு. அதுக்கப்புறம் கமிஷனர்னு பந்தா பண்ணிக்கலாம். அப்புறம் உனக்கு நான் அட்வைஸ் பண்ணேன்னு உங்ககிட்ட ஹஸ்பண்டா ஒர்க் பண்றான்ல அந்த முட்டாளுகிட்ட போய் சொல்லு. டேய், உனக்கு இருக்குடா. இருக்கு 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 நல்லவங்களை நண்பர்களாக்கிக்கிற நல்ல மனசும், உன்ன மாதிரி கெட்டவங்களை எதிரியாக்கிக்கிற தைரியமான குணமும் என்கிட்ட இருக்கு. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி கீழ்த்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, இதை விட பெருசா அவமானத்தை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். வரட்டா? நித்தம் நித்தம் நினப்பு நெஞ்சு குழி காயும். மாடு 2 பாதை 2 வண்டி எங்க சேரும். இந்த பாட்டை பாடுறோம் மேடம், அசத்துறோம். கொடியிலே மல்லிகைப்பூ தனனே